2 டைப் ஆஃப்ஸ் வந்து நம்ம தான் இருக்கிறோம் எல்லாருமே வந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவையாளர்களும் அதே மாதிரி தான். நகைச்சுவை அவங்க அது என்னன்னா அந்த சூழ்நிலையை வந்து அதில் வந்து அந்த சூழ்நிலையை வந்து ஒரு நகைச்சுவையை சொல்லி அதை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தி அவங்களும் அந்த கஷ்டத்தை அதன் மூலமாக மறக்க முயற்சி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாலா வாங்க வாங்க பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாலகிருஷ்ணன், ஹாய் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க? கரெக்டாக நல்லா கமெண்ட் போடுங்கப்பா. தப்பான கமெண்ட் போடுறதா இருந்தால் லைவுக்கு வராதிங்க. ஆமாம், இப்போவே சொல்லிட்டேன் நான். சரியா? ஏகே ஹாய்மா. ஹாய்ப்பா, என்ன பண்ணுறம்மா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்ப்பா. ஸோ வந்து நம்மள வந்து ஸோ தேங்க்யூ. நம்மள வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை கையாளுவதில் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம் வார்த்தைகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறோம் சொல்லுங்கள்? கண்டிப்பாக பாராட்டிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு தான். என்னென்னா நம்மளை ஒருத்தவங்க நம்மளை வந்து பாராட்டினாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து நம்ம வந்து அன்னைக்குன்னு இல்லை, அந்த ஒரு பாராட்டை நினச்சி கண்டிப்பாக அந்த புத்துணர்ச்சியோடு நம்ம செயல்படுவோம். நம்மளுடைய அடுத்த காரியங்களில் வந்து நம்ம ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து பாராட்டுக்கள் வந்து நம்ம மத்தியில் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு தோட்டக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நல்லா தோட்டத்தில் வெட்டி சுத்தப்படுத்தி கொத்தி அது செடிக்கு தண்ணி ஊற்றி இப்படி எல்லா வேலையும் செஞ்சு அந்த செடி நல்லா நிறைய பூக்கள் இல்லை நிறைய பழங்கள்லாம் கொடுத்து பலன் தர்றப்ப என்ன செய்கிற அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா முதலாளி தன்னை பாராட்ட மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக அந்த தோட்டக்காரர்கிட்ட இருக்கும். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து மனசார அந்த மாதிரி அவங்க செஞ்ச வேலைகளை பாராட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இல்லை. அவங்களுடைய ஏக்கம் வந்து கண்களில் கண்டிப்பாக தெரியும். அதே வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் கணவனுக்காக பிள்ளைங்களுக்காக வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் டைம் எடுத்து டேஸ்ட்டாக ருசியாக பார்த்து பார்த்து வந்து சமையல் பண்ணுவாங்க. அதை வந்து நம்மளுடைய கணவர் சாப்பிடும்போது சரி ஓகே நம்மளை இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக அவங்களுடைய கண்களில் இருக்க ஒரு சின்ன பாராட்டு இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை காட்டிலையும் பெட்டராக செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு செய்கிற சமையலை வந்து சும்மா ஜஸ்ட்டு மொபைலை பார்த்துட்டு ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு தாம்பூல பைக்குள்ளே வந்து அந்த கல்யாணத்துலலாம் தாம்பூல பை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பையில் வந்து வெத்தலை பார்க்க பழம் இதெல்லாம் எடுத்து போட்டு கொடுக்குற மாதிரி அப்படி எடுத்து வாயில் போடுற மாதிரி போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை மாறணும். சின்னதாக டெய்லி ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன பாராட்டுக்கள், சின்ன சின்ன ஸ்மைலிங் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து ரொம்ப ஒரு ரீஃப்ரெஷ்ஷோட ஒரு ஒரு உற்சாகத்தோடு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை பயணிக்க வைக்கும். ஸ்கூலில் பொண்ணு வந்து இப்போ பசங்க வந்து நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணுன்னு தான் ரொம்ப ஆர்வத்தோடு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஷேர் பண்ணுறது ஒரு விஷயம் இருந்தாலுமே அவங்கவுங்க அப்பா அம்மாட்ட இதை காமிக்கணுன்றத வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வருவாங்க. எத்தனை பேர் வந்து இன்றைக்கி நிறைய பேர் என்னன்றாங்கன்னா பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருக்காங்களே தவிர, ஆனால் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். ஒரு தோளில் ஒரு அப்பா தட்டி கொடுத்து பிள்ளைய ஓகேப்பா ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்க, சூப்பர், நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா இதுவே கட்டிலே நல்ல மார்க் வாங்க, இல்லை இதுவே சூப்பர் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்றைக்கி பாசமாக பிள்ளைங்களோட லைஃப்பை கேரிங் எடுத்து பாராட்டுற பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான